நின்று போன IPL 2025 திரும்பவும் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற சந்தோஷ செய்தியோட இன்னைக்கு காலையிலையோ இல்லை நேற்று சாயங்காலமோ உங்களை நான் சந்திச்சிருக்க வேண்டியது. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, நேற்றுக்கு திரும்பவும் ஜம்மு காஷ்மீரில் போர் மூண்டதுனால ஒருவேளை BCCI வந்து ஒரு முடிவு எடுத்து வச்சுருந்தாங்கல்ல, அதாவது IPL இந்த மாதத்துலேயே ஆரம்பிக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த முடிவு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா பின்வாங்கிடுவாங்களோ, சரி திரும்ப அடுத்து ஒரு மீட்டிங் போட்டு இல்லை நாங்கள் இதை போஸ்ட்போன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களோன்னு நான் வெயிட் பண்ணேன். அதனால தான் நேற்று சாயங்காலமும் வர முடியல, நான் இன்றைக்கி காலையிலையும் வர முடியல, மதியமும் வர முடியல, பொறுத்து பார்த்தேன். நீ மீட்டிங் எதுவும் நடக்கல. அப்போ நேற்றுக்கு சொல்லியிருந்தாங்கல்ல IPL இந்த மாசத்துல ஆரம்பிக்க போறோம், தேதி சொல்லியிருந்தாங்க, எந்தெந்த வென்யூ அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஓரளவு அரசு புரசலா தெரியவும் வந்திருக்குது. அப்புறம் எந்தெந்த அணிக்கு சிக்கல்கள் நம்ம பேசி இருந்தோம்ல, ஆனா இப்போ ஒட்டுமொத்தமா நிறைய அணிகளுக்கு சிக்கல் இருக்குது. BCCI என்ன தெரிவிக்கிறாங்க, என்ன நிலவரத்தில் இருக்கு, RCBக்கு புது கேப்டன் அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ப்பீங்க மக்கா, பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க IPLலாம் ஃபாலோ பண்ணுவாங்க, கிரிக்கெட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க மக்கா, அவங்கள வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்போ நம்ம வீடியோ போகலாமா? ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால் போடு. IPL பாப்பியா? ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த IPL 2025 டிராகன்ல ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். முதல்ல IPL 2025 பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சோட நின்றுச்சு. ஆனா திரும்ப எப்ப ஆரம்பிக்க போறாங்க? செப்டம்பர்ல ஏஷியா கப் வந்து கேன்சல் பண்ணிட்டு IPL அப்ப நடத்துவாங்களா, இல்லைன்னா நடத்தினா ஒன்று ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளேயோ இல்லை மேலேயோ வந்து நடத்தி முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தோம். ஆனா BCCI வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வருதுன்னா, மே 16ஆம் தேதியிலிருந்து IPL நடத்தலாம். ஒரு வாரம் கழிச்சு IPL திரும்பவும் ஆரம்பிக்கப்படும் சொல்லியிருந்தாங்கல்ல. ஆமா, மே 16ஆம் தேதியில இருந்து இந்த IPL 2025 ஆரம்பிச்சு மே 30ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். அப்போ ஃபைனல் மே 30ஆம் தேதி நடக்கும். இப்போ மேல ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர், இந்த டெல்லி இந்த பகுதிகளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பகுதிகளா இருக்கு. அப்படிங்கிறதுனால வந்து சவுத் ஜோன்லேயே வச்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி BCCI முடிவு பண்ணியிருக்கிற மாதிரியும், அதாவது சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் இங்க மட்டும் IPL போட்டிகளை வச்சு நடத்தி முடிச்சிடலாம். குவாலிஃபயர்ஸ் 1 எலிமினேட்டர் சென்னையிலையோ, குவாலிஃபயர் 2 ஃபைனல் ஹைதராபாத்லையும் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு இருந்தாங்களாங்கிற மாதிரி நேற்று செய்தி கேள்விப்பட முடிஞ்சது. அப்புறம் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இல்ல எங்க பிளான் பண்ணோமோ அங்கவே வந்து பிளே ஆஃப்ஸும் ஃபைனல் நடத்திடலாம், ஸோ ஹைதராபாத்லையும் கல்கட்டாலையும் வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஆனா கல்கட்டாவுக்கு IPL போகுமான்னு தெரியல. ஆனா கல்கட்டால ஃபைனல் நடத்துனாங்கன்னா மழை பிரச்சனை, மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி வெதர் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப எங்க வைக்கலாம் அப்படிங்கும்போது அகமதாபாத் தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அகமதாபாத் மட்டும் என்ன சும்மாவா? மான்சூன் டேஸ் தம்பிகளா, மான்சூன் டேஸ் அகமதாபாத்ல, குஜராத்தில் அந்த மே கடைசியிலேருந்து ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, குஜராத் டைட்டன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் IPL ஃபைனல் 2023 3 நாள் நடந்துச்சு. இப்போ அந்த பிரச்சனை இருக்குது. IPL சீக்கிரமா நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கடையில மழை கடையில் நீங்க வச்சீங்கன்னு வைங்களேன், 2 நாள் போச்சுனாலே அதுவே பெரிய ஒரு தலைவலி, 3 நாளாகவும் ஆகும். அப்புறம் ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா பேசலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ அகமதாபாத்னு முடிவு பண்ண மாதிரி கேள்விப்பட முடியுது. தயவு செஞ்சு அகமதாபாத்ல குஜராத் பக்கம் போயிடாதீங்க, மும்பை பக்கம் போயிடாதீங்க, இங்க சவுத் ஜோன்ல எங்கேயாவது ஒரு பக்கம் வச்சு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது. அப்புறம் IPL 2025 ஆரம்பிச்சாங்கன்னா இந்த பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் இருக்குல்ல, எங்க விட்டாங்களோ அல்ல மொதல் பால்ல இருந்து திரும்ப ஆரம்பிப்பாங்களாம். அந்த 10 ஓவர் ஆனது, பிராப் சிம்ரனும் அதுக்கப்புறம் பிரியன் ஷர்யாவும் 50-50 அடிச்சது, நட்டு எடுத்த விக்கெட் அதெல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் அடிச்சுட்டு திரும்ப கோட்டை முதல்ல தான் போட போறாங்க அப்படிங்கிறதையும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுல நிறைய டீமோட ஃபாரின் பிளேயர்ஸ் மே 9ஆம் தேதி 10ஆம் தேதி அவங்க தங்களோட சொந்த நாட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ நீங்க மிச்சல் சாண்டர், அதுக்கப்புறம் பெவன், இதுல மிச்சல் சாண்டர், அப்புறம் பெவன் ஜேக்கப்ஸ் இவங்க எல்லாமே நியூசிலாந்து பிளேயர்ஸ் எல்லாருமே கிளம்பி போயாச்சு. இது போக ஹாஸ்டல் பிளேயர்ஸான ஜோஷ் ஹாஷ்வுட், கமின்ஸ், டிராவிஸ் இவங்க கிளம்பி போயிட்டு தாகும். அப்புறம் பஞ்சாப் கிங்ஸ்லேருந்து வந்த தகவல் என்னன்னா, மார்க் ஆன்சனை தவிர்த்துட்டு மற்ற எல்லா ஃபாரின் பிளேயர்ஸுகளும் கிளம்பல, மார்க் ஆன்சன் மட்டும் கிளம்பி இருக்கிறாருங்கிற மாதிரி செய்தி கேள்விப்பட முடியுது. அப்போ ஸ்டார்க்கு இங்க தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. இப்போ சில பிளேயர்ஸ்கள், அதாவது ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்கள், இதுல குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜாஸ்பரர், கோச்சி அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி போயிட்டாங்களாம். ஆனா இப்போ GT அவங்களை திரும்ப வர சொல்லி கேட்டிருக்குது. ஆனா இதுல இப்போ குஜராத் டைட்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜாஸ்பரர், கோச்சி அவங்க கிளம்பி போயாச்சா அவங்க நாட்டுக்கு. ஆனா GT அவங்க திரும்ப வர சொல்லுதா. இப்ப சிக்கல் என்னன்னா, இப்ப இவங்களை அனுப்பியாச்சு. ஆனா இப்ப ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பிளேயர்ஸ் எல்லாம் வந்து டிராவல் பண்ணி வரதுக்கே கிட்டத்தட்ட 1 நாள் 1.5 நாள் ஆகுதுங்கிறதுனால இப்ப போனவங்க திரும்பி வர்றது சிக்கல் தான். இத்தனைக்கும் இந்த 9ஆம் தேதி 10ஆம் தேதி போறவங்களை தாண்டி யாரெல்லாம் இப்போ ஞாயிற்றுக்கிழமை போகலாம்,
இல்லை ஒரு 11ஆம் தேதி போகலாங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்களோ அவங்களெல்லாம் போக வேணாம், உங்கள் பிளானை வந்து போஸ்ட்போன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பிசிசிஐ தெரிவித்திருக்கு. மட்டும் இல்லாமல் பிசிசிஐ வந்து எல்லாரையும் செவ்வாய்க்கிழமை அதாவது மே 13ஆம் தேதி அசம்பிள் ஆக சொல்லி இருக்குது. அப்புறம் நிறைய டபுள் ஹெட்டர்ஸ் வச்சு இந்த ஐபிஎல் நடத்தி முடிச்சு விடலாம் அப்படிங்கிற மாதிரியும் பிளான் பண்ணியிருந்திருக்காங்களா. ஆனால் இதில் ஒரு சிக்கல், பெரும் சிக்கல் என்னன்னா ஆல்ரெடி ஆர்சிபி மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜோஷ் ஹேசல்வுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அவங்க ஊருக்கு கிளம்பி போயாச்சு, ப்ளஸ் அவருக்கு காயமும் வேற. ஆல்ரெடி போன வருஷம் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் அவர் ஆடல, ஸ்காட்டி பாலன் தான் அவருக்கு பதில் ஆனார். இப்போ வேர்ல்டு கவஸ்கர் ட்ரோஃபிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயம் காரணமாக அவர் வெளியில் போனார். இப்போ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஆடணும் அப்படின்னு அவர் ஈகராக வெயிட் பண்ணுவார். இப்போ கம்மின்ஸ், டிராவிஸ் ஹெட் அவங்க வந்து தான் விளையாடணும்னு அவசியம் கிடையாது. எஸ்ஆர்ஹெச்க்கு அவங்க ஆல்ரெடி ஆதார பதாளத்தில் இருக்காங்க. பட் இந்த பக்கம் ஸ்டார்க்கு இல்லாமல் டிசி ஓரளவு சமாளிச்சிருவாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஆனால் ஸ்டார்க் தேவை டிசிக்கு. நம்பர் 5ல் அவங்க இருக்கிறாங்க. போன வருஷம் கேகேஆர்லாம் பிளே ஆஃப்ஸில் ஃபைனலில் வின் பண்ணுறதுக்கான காரணம் ஸ்டார்க்கு. அப்போ ஸ்டார்க் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். ஆனால் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் கிரிக்கெட் ஆஸ்திரேலியா வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான கண்டிஷனிங் கேம்ப் வச்சிருக்கிறாங்களாம். இது ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதுனால அவங்க மே 30க்குள்ளே முடிச்சுட்டு ஒரு ஜூன் 2ஆம் தேதி 3ஆம் தேதிக்குள்ளேயாவது அவங்க யூகேல இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிளானு. மற்றபடி நியூசிலாந்து சைட்லேருந்து எந்த விதமான ஒரு அச்சுறுத்தலும் வரல, அவங்க வந்து ஆடுற மாதிரி தான் பேசியிருக்கிறாங்க போல. பட் சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் என்னன்னா கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா வந்து மே 25ஆம் தேதி வரைக்கும் தான் என்ஓசி கொடுத்துருக்காங்க அவங்களோட பிளேயருக்கு. இப்போ நைட்டு ஞாயிற்றுக்கிழமை அவங்க ஏதோ மீட்டிங் நடக்குமா, அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது முடிவு பண்ணுவாங்களா. ஜூன் முதல் வாரம் WDC ஃபைனலுக்கான ப்ராக்டிஸ் மேட்சா சவுத் ஆப்பிரிக்கா ஜிம்பாப்வே கூட ஆடுறாங்க. இது ஒன்று இருக்குது. ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மே 30ஆம் தேதிக்குள்ளே இந்த IPL 2025 நடத்தி முடிச்சே ஆகணும். ஆக மொத்தத்தில் 12-13 லீக் மேட்சஸ், பிளே ஆஃப்ஸ் 2, ஃபைனல் 1, ஆக மொத்தத்தில் இந்த 16-17 மேட்சஸ் இருக்குது. விட்டு போன மேட்சஸ் அதையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இத்தனை மேட்சஸ் இருக்குது. இத்தனை மேட்சஸையும் வந்து பார்த்தீங்கன்னா மே 16லேருந்து ஆரம்பித்து மே 30க்குள்ளே நடத்தி முடிக்க முடியும். மழை பிரச்சனை நார்த் சைடில் மட்டும் தான் இருக்கும், சவுத் சைட் பக்கம் வராதுன்னு நம்புறேன். பட் ஆனால் வெப்பச்சலனத்தின் காரணமாக மழை எப்போ வரும் எப்போ பெய்ய மாட்டேங்குது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் 16ஆம் தேதியிலேருந்து ஆமாம் முடிச்சிட முடியும். மே 30ஆம் தேதிக்குள்ளே மேக்ஸிமம் முடிச்சிட முடியும். பட் கிரிக்கெட் ஆஸ்திரேலியா கிட்டையும் கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா கிட்டையும் ஏன்னா அவங்க தானே வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஆட போகிறாங்க. அப்போது பிசி வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்கலாம். 2 நாள் மட்டும் கொடுங்க, இல்லை 1 நாள் மட்டும் கொடுங்க, அனுப்பி வச்சிடறோம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்கியூஸ் கேட்கலாம். IPL இந்த மாதத்தில் நடத்தி முடிச்சா மட்டும்தான் உண்டு. ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் டைம் கொடுக்க மாட்டாங்க போல கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்காவும் கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவும். ஸோ அப்போ செப்டம்பரில் அப்படின்னா செப்டம்பரில் வந்து இங்கிலாந்து டூர் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். செப்டம்பர் முதல் வீக்லேருந்து செப்டம்பர் 14 வரைக்கும், அதுக்கப்புறம் அக்டோபர் 2லேருந்து இந்தியாவுக்கு வெஸ்ட் இண்டீஸ் வராங்க, டெஸ்ட் சீரிஸ் வராங்க. அப்போ அது 15 நாள் கேப் இருக்குது. அந்த 15 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஓசி பிரச்சனை மற்ற பிளேயர்களுக்குலாம் இருக்குங்கிறதுனால அந்த கேப்பில் ஆட வைக்க முடியுமா அப்படிங்கிறது டவுட். பட் ஆனால் இருக்கிறது அந்த ஒரு கேப் தான். அந்த கேப்பு இல்லை மே 16லேருந்து மே 30 வரைக்குங்கிற ஒரு கேப் தான். 10-15 நாள் கண்டிப்பாக பிசிசிஐக்கு தேவைப்படுது. அந்த 10-15 நாள் வந்து எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்னு தெரியல. இன்னொன்று சொல்லட்டுமா, இப்போ இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போகிறாங்க, அது ஒரு பக்கம் அப்படின்னா. பட் அந்த மாசத்துல ஒருவேளை ஏஷியா கப் நடக்குது அப்படின்னா ஆமா ஏஷியா கப் தான் நடத்தி ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதாங்க நிலவரம். மே 16ஆம் தேதி IPL நடத்தலாம்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. மே 13ஆம் தேதி ஒட்டுமொத்த பிளேயர்கள் எல்லாரையும் அசம்பிள் ஆக சொல்லியிருக்கிறாங்க. டபுள் ஹெட்டர் நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. 3 வென்யூ ஷார்ட் லிஸ்டாக இருக்குது. ஃபைனல் வந்து கல்கட்டாவா அகமதாபாத்தா அப்படிங்கிற குழப்பமும் இருந்துகிட்டு இருக்கு. ஃபாரினர்ஸ்லாம் கிளம்பி போயாச்சு. பிசிசி அவங்களாம் திரும்பி விளையாட சொல்கிறாங்க. இதில் இருந்து அவங்க வர முடியுமா போக முடியுமா, அந்த சிக்கல் பெரிய சிக்கல். அது அவ்வளோ சாதாரணமான சிக்கல் கிடையாது. ஏன்னா இப்போ ஜோஷ் ஹேசல்வுட் இல்லாமல் எப்படி பிளே ஆஃபில் போயிட்டு ஆர்சிபி யோசிச்சு பாருங்க. இப்போ ஆர்சிபின்னு சொன்னதான் ஞாபகம் வருது. ஓகே, ரஜத் படிதார் பேட்டிங்கில் நல்லா பண்ணிட்டு திரும்பி இப்போ கேப்டன் நல்லா பண்ண வந்திருக்கிறாரு. இப்போ ரஜத் படிதார் போறாரு அப்படின்னா இப்போ கேப்டனா ஜிதேஷ் சர்மா தான். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஆர்சிபி யூடியூப் சேனலில் ஸோ எல்எஸ்ஜிக்கு எதிராக ஆர்சிபி லீட் பண்ண போகிறது ஜிதேஷ் சர்மா தான். ஏன்னா ரஜத் படிதார் இன்ஜுரி ஆயிருக்காருங்கிறதுனால ஸோ இவர் தான் லீட் பண்ண போறாருன்னு அந்த வீடியோலேயே சொல்லியாச்சு. ஸோ அடுத்தடுத்த போட்டிகள் எத்தனை போட்டிகள்னு தெரியல. ஆனால் அடுத்தடுத்த போட்டியில் ஜிதேஷ் சர்மா ஆர்சிபியோட புதிய கேப்டனாக இருப்பார். எனக்கு அவரோட விக்கெட் கீப்பிங் இம்ப்ரெசிவாக தான் இருக்குது பேட்டிங் அப்படிங்கிறத தாண்டி. ஏன்னா அன்னைக்கு ரெயின் ரிக்கல்சனுக்கு LBW வந்து ஒடியாந்து வந்து பால் எந்த இடத்துல மார்க் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்து ரெவ்யூ எடுத்ததுலேருந்து நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்துகிட்டு இருக்காருங்கிறதுனால ஜிதேஷ் சர்மாவை கேப்டனாக கண்டிப்பாக போடுவாங்க. எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்போ ஆர்சிபி ஃபேன்ஸ் ஹாப்பியாக நீங்கள் கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்க மாட்டீங்க. ஏன்னா IPL தள்ளி வச்சது உங்களுக்கு ஒரு வருத்தம், ஜோஷ் ஹேசல்வுட் இல்லாதது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம். இப்போ நிறைய காயங்கள் வேற இருந்துகிட்டு இருக்கு. ஜோஷ் ஹேசல்வுட் ஆட மாட்டாருன்னு தெரிய வருது. இது போக உங்களுக்கு மேலே சால்ட்டு ஏதோ பிரச்சனை, அதனால் ஜேக்கப் பெத்தல் ஆடுறாரு. இப்படி இப்போ ஜோஷ் ஹேசல்வுட் இல்லை, ரஜத் படிதார் இல்லை. ஆர்சிபி என்ன பண்ணும், இப்போ அடுத்த வர மேட்சஸ் எல்லாம் வின் பண்ணுங்க. சரி, ஒரு மேட்ச் வின் பண்ணாலே பிளே ஆஃபுக்கு போன மாதிரி தான். அங்கே சாண்டர், ரைன் ரிக்கல்டன், அதுக்கப்புறம் பெவன் ஜேக்கப் இவங்கெல்லாம் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்னா
ஜிடில இருந்து எப்படி யாரு போவாங்க, ஜாஸ் பட்லர், கோல்சி அவங்க 2 பேர் போயிருக்காங்க. பட் ஜாஸ் பட்லர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா IPL 2025 ஆரம்பிக்கிறதுக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் பிசிசிஐ முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ விரைவில் வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் பிசிசிஐ பொறுத்த வரைக்கும் பிளேயரோட பாதுகாப்பு, மக்களோட பாதுகாப்பு இதெல்லாத்தையும் முன்னுரிமை வச்சு தான் எப்போ நடத்துறது அப்படிங்கிற பிளான் பண்ணுவாங்க. ஆனால் பார்ப்போம் May 16 சொல்லிட்டு. இப்போ இந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களே பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத்னு, இது எந்த அளவுக்கு கன்ஃபார்மானு தெரியல. ஆனால் இப்போ நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் இல்லை, இப்போ ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்களா பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத். இந்த வென்யூவில் இப்போ இன்னும் சில டீமுக்குலாம் 3 மேட்சஸ் இருக்குது, 2 மேட்சஸ் இருக்குது. எப்படி பெங்களூரில், ஹைதராபாத்தில், சென்னையில். இப்போ ஹைதராபாத் ரோடு பிரச்சனை இல்லை, பட் சென்னை பவுன்ஸ் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஸ்பின்னருக்கு கிரிப்பு கிடைக்குது. பெங்களூர் அப்படி கிடையாது, மாதிரி என்ன சொல்கிறது, ஒட்டிக்கிட்டு வருது, ஸ்டிக்கியாக இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் மாறுது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி ஒரு டீம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல, ஓகேங்களா, அதாவது பழைய ஷெடியூல் படி. ஆனால் இப்போ மேட்ச் மாறுது அப்படிங்கிறதுனால நிறைய டீம் மாற்றத்துக்கு வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கு. நிறைய டீம் இதனால இந்த 2 பாயிண்ட்கள் இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்குது. IPL ரெகுலராக நடந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இப்போ ஒரு பிரேக் விட்டுட்டு அதாவது வென்யூவை வந்து மாற்றுறாங்க அப்படிங்கும்போது ஸோ பிரச்சனை நிறைய இருக்குது. ஒவ்வொரு டீமும் கொஞ்சம் கஷ்டப்படவும் போகிறாங்க. பட் ஆனால் ஃபாரினர்ஸை திரும்ப அழைச்சிட்டு வந்து ஆடுறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ட்ராவல் ரொம்ப 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 செலவு பிடிக்கும் அப்படிங்கிறத தாண்டி ட்ராவல் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், நைட்டு 7:30 மணிக்கு மேலே IPL அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் மாதிரி தடுமாறிட்டு இருந்தீங்களா? என்னைய மாதிரி திரும்பவும் IPL வரப்போகுது. பட் ஆனால் போர் இல்லாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். போர் வேண்டாம், போர் என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். IPL பார்த்தியா?